சார் என் நாமினேஷன் எப்படி சார் ஃபைல் பண்ணுறது, இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்குது சார். அப்போ நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. நாளைக்கு ஒரு பெட்டிஷன் தட்டினாங்கன்னா உங்களுடைய நாமினேஷன் இடியை ஏமாத்துறதுக்காக இதெல்லாம் முன்கூட்டியே இந்த டாக்குமெண்ட்லாம் போட்டிருப்பானுங்க. அதை கொண்டு வந்து போடுறான். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நடிகையோடு சேர்ந்து ஒரு இடத்துல வந்து ஒரு நாட்டில் வந்து சொத்து வாங்கினான்னா எதுக்கு வாங்குவான்? பிரச்சனை என்னன்னா, நீ உன் பேரில் வாங்க, உன் புள்ள பேரில் வாங்கு, உன் பொண்டாட்டி பேரில் வாங்கு, அம்மா பேரில் வாங்க, அப்போ. ஆனால் கூடவே ஒரு நடிகை பேரில் நீ வாங்குறன்னா நீ எப்படிப்பட்ட ஆளுப்பாரு? ஒன்று சொத்து சேர்க்கறது இருந்தால் ஒரு பரம்பரையாக சேர்த்துப்பாங்க. அடுத்த நம்ம தலைமுறைகள் அனுபவிக்கிட்டு இவர் பொண்டாட்டியும் இல்லை, குழந்தைங்களும் இல்லை. யார் சொத்து சேர்த்து ஒரு நடிகையோட சுற்றுறாருல, அவங்களோட சேர்ந்து ட்ரை பண்ணலாம். இருக்க ஐவிஎஃப், இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் சயின்ஸ்லாம் இருக்குது. அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். 2 தொகுதியில் போட்டியிடுறார். பார்த்தீங்கன்னா வயசே வந்து டிஃப்ரெண்ட் காமிச்சிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கு. சம்பந்தமே இல்லாமல் உதயசூரியன் ஜெயிக்கின்றாரு ஒருத்தர், அவங்க கட்சியை சேர்ந்து. இன்னொருத்தர் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்றாரு. ஸோ இந்த மாதிரி பல குழப்பங்கள் நீடிக்குது. இது வேற இல்லாமல் இதை விட பெரிய விஷயம் என்னன்னா, வெளிநாடுகளில் விஜய் சொத்து வாங்கி போட்டிருக்காரு. பக்கத்திலேயே திரிஷாவும் வாங்கி போட்டிருக்காங்க. இது மாதிரி ஒரு செய்தி கிளம்பியிருக்கு. இது சம்பந்தமாக நம்ம நேயர்களுக்காக சிறப்பு விருந்தினராக வந்து நம்ம கூட பேச வந்திருப்போர் யாருன்னு பார்த்தா திரு சேகுவாரா ஜெய்சங்கர் சார் அவர்கள். அவரோட கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கு. வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு சார். தொடர்ந்து நம்ம அரசியல் பயன்படுத்திகிட்டே இருக்கோம். நம்ம வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குதூகலமான அப்டேட்டுகள் வந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் விஜய் அவர்கள் இடம் வாங்கி போட்டிருக்கார். பக்கத்திலே திரிஷாவும் இடம் வாங்கி போட்டிருக்காங்க. உனக்கு வந்து சந்தேகமாக இருந்தால் நான் டாக்குமெண்ட்டை போட்ட ரெடி அப்படின்ற மாதிரி வந்து சாட்டை துரைமுருகன் அவர், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சாட்டை துரைமுருகன் வந்து வெட்ட வெளிச்சம் ஆகியிருக்காரு. உங்களுக்கு எவிடன்ஸ் சொன்னால் நான் டாக்குமெண்ட்டோட போடுறேன், எங்கே நீங்கள் வாங்கியிருக்கீங்க, என்ன விலைக்கு வாங்கியிருக்கீன்ட்டு. இது எப்படி சாத்தியமாகும்? சாத்தியமாகல சார். இவன்கிட்ட நான் தான் சொல்கிறேன்ல சார், 69 படம். அந்த 69 படம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த மணி வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து பெரிய அளவில் தான் ஃபண்டு வாங்கியிருக்கானுங்க, பெரிய ஸ்டார்ன்ற அடிப்படையில். இவங்க இங்கே சென்னையில் வாங்கி போடக்கூடிய பல சொத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு ஆயிடுச்சு. இப்போ சென்ட்டு 100 ரூபாய்க்கு வாங்குறான்னு சொன்னால் அதெல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்னா பரவாயில்ல, புரிய சொல்கிறது 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. அப்போது அதுவும் எங்கெல்லாம் வாங்கி போட்டால் அது மணி வேல்யூ அது அடுத்த 5 வருஷத்தில் பல மடங்கு பெருகும். அப்படி தான் வாங்கி இவங்க போட்டிருக்காங்க சொத்து. இப்போ இங்கே சென்னையில் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 கல்யாண மண்டபம் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ஸ்கூல் இருக்குது. அதுவும் சாதாரண ஸ்கூலு, ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஸ்கூலு. ஏழை பிள்ளைங்க வந்து அந்த ரோடு பக்கம் கூட நடக்க முடியாது, மழை கூட ஒதுங்கிறதுக்காங்க இடங்கள். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ பெரிய வந்து சொத்துக்களை வந்து குவிக்கிறாங்க. இப்போ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து டாலர் வேல்யூ இருக்கோ, அதாவது அமெரிக்க டாலருக்கு ஈக்குவலாக எங்கெல்லாம் எந்த நாடு தான் இருக்கோ. ஏன்னா இப்போ அமெரிக்காவில் நேரடியாக வாங்குறதா அது ஒரு சில, அமெரிக்கான்னு இல்லை, ஒரு சில நாடுகளில் வாங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய விதிமுறைகள் சட்ட சிக்கல்கள்லாம் இவங்களுக்கு தான். இப்போ எங்கெல்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவங்க வந்து சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து தாராளமாக போய் வாங்கலாம். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டு, அதாவது தமிழ்நாடுன்னு சொல்கிறத விட இந்தியாவில் இருக்கிற மக்கள் பெரும்பகுதி வாழக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட யூரோப்பில் சில கண்ட்ரிகள் இருக்குது. அதை தாண்டி வந்து இப்போ ஆஸ்திரேலியா, இங்கே துபாய், சிங்கப்பூர், மலேசியா, இங்கெல்லாம் வந்து இந்தியன்ஸ்னு எடுத்துக்கலாம், இல்லை தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி. அப்போது அங்கெல்லாம் சொத்துக்களை வாங்கி போடுறதுன்றது ஒன்று. ரெண்டாவது அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போது விஜயோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நடிகர்கள், அது யார் வேணா இருக்கட்டும், ரஜினியாக இருக்கட்டும், கமலார், யார் பெரிய நடிகர்கள் வந்து உலகம் முழுதும் அறியக்கூடிய நடிகர்கள், அப்படி வாங்கும்போது அதை என்கரேஜ் பண்ணுவாங்க அந்த நாட்டில் இருக்கணும். ஏன்னா அது மூலமாக வந்து சுற்றுலா மற்றும் வேறு ஏதாவது ஈவெண்ட் நிகழ்ச்சிகள் நடத்தும் போது அது மூலமாக டாலர் வரும். ஏன்னா இப்போ மலேசியா, சிங்கப்பூர்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க சுற்றுலாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து டூரிஸ்ட்டில் தான் வந்து அவங்களுக்கு வந்து பேமெண்ட்டே, அதாவது வருவாயே அந்த அரசாங்கத்துக்கு வந்து முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா வருமானம் வந்து அந்த டூரிஸ்டில் தான் வருது. அதை தாண்டி வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவசி கிடைக்குது இந்த நடிகர்கள்லாம் வெளிநாட்டை போய் சொத்து வாங்குவது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல நடிகர்கள் இருக்குது. அதில் இவங்களுக்கெல்லாம் விஜய் போன்ற நபர்களுக்கு அங்கே சொத்து இல்லைன்னா தான் ஆச்சரியப்படணும். சரி, இப்போ ஏற்கனவே இங்கே வந்து ஒரு பல சொத்துக்கள் இருக்கு, சம்மந்தம் ஏன் ஆஸ்திரேலியாவில் போய் வாங்கணும்? அது ஒரு கேள்வி எழுதல. அப்படி இல்லை சார். இந்த தமிழர்கள், அதாவது என்ன இந்தியன் பிளட் உள்ள ஒரு நாடு அது. அங்கே வந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து ஒரு பெருமையாக, இப்போ ஒரு நாட்டை நீங்கள் போய் வாங்குறீங்க, துருக்கியில் போய் வாங்கினேன், இது டென்மார்க்கில் போய் வாங்கினேன்னா அதெல்லாம் வந்து ஒரு பெரிய நாடுன்னா ஆஸ்திரேலியா வாங்கினேன், அமெரிக்காவில் வாங்கினேன், கனடாவில் வாங்கினேன். ஆல்ரெடி உங்களுக்கு கனடாலலாம் சொத்து இருக்குது. ஆல்ரெடி அது வந்து தம்பி அவருக்கு தெரிஞ்சது சொல்கிறாரு.
கனடாவில் விஜய்க்கு வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஏன் அஜித்து கூட இருக்குது, துபாயில் இருக்குது. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறேன்ல சார், இந்த சொத்துக்கள் இதெல்லாம் பெருமைக்குரிய விஷயம் சார். பிரச்சனை என்னன்னா, நீ உன் பேரில் வாங்கு, உன் புள்ள பேரில் வாங்கு, உன் பொண்டாட்டி பேரில் வாங்கு, அம்மா பேரில் வாங்க, அப்போ ஆனால் கூடவே ஒரு நடிகை பேரில் நீ வாங்குறன்னா நீ எப்படிப்பட்ட ஆள் பாருங்க. இல்லை அவர் கல்யாணம் ஆகிட்டு கிட்ட எனக்கு தெரிஞ்சு 25 வருஷத்துக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 25 வருஷம். இது வரைக்கும் ஒரு சொத்து கூட பொண்டாட்டி பிள்ளை பிள்ளைங்க பிள்ளை வாங்கவே இல்லையா? அவ்வளோதான். அதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதுதான் சார். நீங்கள் வேற சொத்து வேற கடன் கொடுத்த கதையை ஓடி கிடக்குது, இங்கே சொத்து கதையை பேசினுக்கிறீங்க. நீங்கள் கடன் கொடுத்து வச்சிருக்காங்க சார், வட்டி கட்டணும் சார். இந்த அம்மா கதறாங்க, அவங்க அம்மா என்னன்னு சோபா ஒன்றும் தெரியுமா உங்களுக்கு? ஃபோன் போட்டு கேட்டு பாருங்க, எஸ்எஸ்சிக்கு ஃபோன் போட்டு கேட்டு பாருங்க. என் பையனுக்கு வட்டி கட்டணும்பா, நானே வந்து திக்கு முக்காட்டுங்க. நீங்கள் போய் கேளுங்களேன், அம்மா இந்த மாதிரி வந்து தொழிலை டெவலப் பண்ணணும், ஒரு 1 லட்ச ரூபா கடன் கொடுங்கன்னு சொல்லுங்க. அட நீ யாரப்பா, நானே என் மகனுக்கு வந்து வட்டி கட்டாமல் இருக்கிறேன் அப்படிதான் சார் சொல்லுவாங்க. எப்படி சார் அம்மா கடன்? ஆமா சார், இதுதான் சார். சரி, நான் எனக்கு என்ன சார், இதுதான் புரட்சி. நான் கேக்குறேன், தேர்தல இல்ல அந்த பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணார்ல, கரெக்ட். இத பார்த்து கேட்க மாட்டேன் சார். யார் சார் பொண்டாட்டில கடன் போட்டு கேட்டுக்க மாட்டாங்களா அவங்க? இது யாரு ஒத்துப்பாங்க? இது அண்ணன் தம்பி கடன் கொடுத்தா ஓகே, அக்கா தங்கச்சி கடன் ஓகே, பொண்டாட்டி புள்ளி யார் கடன் கொடுப்பாங்க சார்? எலெக்ஷன் கமிஷனுக்கு அதை பத்தி அவசியமே கிடையாது. நீ பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணதுல என்னன்னு பார்ப்பாங்க. அதை வந்து நீ ஏன் அவங்களுக்கு கடன் கொடுத்த, இவங்களுக்கு நீ ஏன் கடனாக கொடுத்த, ஏன் இனாமா கொடுக்கல, அப்படிலாம் அவங்க கேட்க மாட்டாங்க. சொல்கிறவங்களுக்கு அறிவு வேணும் சார். சார் இப்போ பாருங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு அட்வொகேட்ட போகிறீங்க, என்ன சொல்லுங்க சார், இந்த மாதிரி என் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது சார் நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த அட்வொகேட் வந்து ஓகேங்க ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டுடலாம், ஆனால் போட்டுருங்க, ஆனால் நீங்கள் வந்து தலைமறை ஆகிடுங்க, எஸ்கேப் ஆகிடுங்க. ஏன்னா அந்த பெயில் ஆன்டிசிபேட்டரி பெயில் வர வரைக்கும் உங்களை கைது பண்ணலாம்ல. அப்போ என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களை தற்காத்துங்க, இல்லை நீங்கள் வீட்டில் படுத்துங்க, அதெல்லாம் உங்களை கைது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இது உங்கள் ரைட்டாக தூக்கிடுவாங்க. ஒரு கம்ப்ளைண்ட்னு போனாலே உடனே என்ன செய்வாங்க, தலைமறை ஆகிடுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டால் கூட லீகலாக தான் சொல்லுவாங்க. சார் என்ன சார் நீங்கள் தலைமறைன்னு சொல்லிட்டா என் குடும்பத்தில் இருக்கவங்க என்ன கேட்பாங்க, நீங்கள் எங்கே போயிட்டுன்னு கேட்பாங்க, இல்லை வந்து பக்கத்தில் கேட்பாரு, என் ஃப்ரெண்டு கேட்பாங்க, என்னங்க தலைமுறை ஆகிட்டாங்கன்னு சொல்கிறேன், ஏன் பேப்பர்லாம் தலைமுறைன்னு வரும் சார், எனக்கு அசிங்கம். இதெல்லாம் உங்கள் கதை. இது அட்வொகேட் என்ன சொல்லுவார், இதெல்லாம் உங்கள் தொல்லை, இதெல்லாம் இது நீங்கள் சட்டப்படி வந்திருக்கீங்க, ஒரே சொல்யூஷன், நான் பெயில் மூவ் பண்ணுறதுக்கு 3 நாள் 4 நாள் ஆகும், 1 வாரம் கூட ஆகும், அது வரைக்கும் நீங்கள் தலைமுறையாக இருங்க. ஐயோ நான் தலைமுறை ஆகிட்டேன்னா பேப்பர்லாம் வந்துடும் சார், தலைமுறைன்னு வந்துடும் சார் வரும், அதெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும். இல்லையா நீ வீட்டில் இரு, கைது பண்ணாங்கன்னா கைதுன்னு வரும், பரவாயில்லையா அப்படின்வாங்க. கைதை விட இப்போ தலைமுறை பெட்டர் சார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போது நீங்கள் போய் சார் என் நாமினேஷன் எப்படி சார் ஃபைல் பண்ணுறது, இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்குது சார், இந்த மாதிரி என் மனைவிக்கிட்ட நான் பேச மாட்டேன், என் பொண்ணுக்கிட்ட நான் பேச மாட்டேன், என் மகன்கிட்ட பேச மாட்டேன், எங்கள் அப்பா கிட்ட பேச மாட்டேன், எங்கள் அம்மா கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னா, அவங்க சொத்து இருக்காங்க. இருக்குது சார். அவங்க ஏதாவது வேலைகளை செய்கிறாங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். நீங்கள் எவ்வளோ சொத்து அவங்ககிட்ட கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு அவங்களுக்கு வந்து கணக்கு காட்டுவாங்களா? கணக்கும் காட்ட மாட்டாங்க சார். அப்போ நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. நாளைக்கு ஒரு பெட்டிஷன் தட்டினாங்கன்னா உங்களுடைய நாமினேஷன் நான் கேட்குறேன். இப்போ அப்போ என்ன செய்யணும்? ஒரே வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ அட்வொகேட் சொல்லிப்பார், அப்போ நீங்கள் கடன் கொடுத்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை போடுங்க. இல்லை சார், இது என்ன, இது எந்த கணக்கில் கடன் கொடுத்து எனக்கு தெரியல. எனக்கு இவர் கல்யாண செலவுல நல்லா பண்ணிருப்பாரு. இப்போ ஒரு படத்தில் டெல்லி நான் கேட்குறேன் சார், இப்போ நான் கேட்குறேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50 ரூபா ஸ்டாம்ப், ஒரு 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் ஒரு அண்டி பாண்டு சொல்லுவாங்கள்ல, பாண்டு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து ப்ரோ நோட் சொல்லுவாங்கள்ல, அந்த ப்ரோ நோட் மாதிரி இருந்தால் பரவாயில்ல. ப்ரோ நோட்டு கொடுத்தாலும் கடன் தான், செக்கு கொடுத்தாலும் கடன் தான். புரியுதா சொல்லுது? நான் வந்து இவ்வளோ ரூபாய் செக்கு அவங்கள்ட்ட கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு, அவங்க யார் கொடுக்குறாங்களோ அவங்க பேரை போட்டு அந்த செக்கை நீங்களே கூட வச்சுங்க, ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. புரியுதா சொல்லுது? ஒரு பிஃபோர் டேட் போட்டு கூட ஒரு செக்கை போட்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து கணக்காட்டுறதுக்கு ஆல்ரெடி கோல்மால் பண்ணி வைக்கிறது சார். இதெல்லாம் இப்போ இடி இப்போ இன்னைக்கு நடந்தது நீங்கள் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் இந்த இடி இந்த மாதிரி ரெய்டு, ஐடி ரெய்டு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே இதெல்லாம் வந்து பண்ணியிருப்பானுங்க. அதை கொண்டு வந்து போடுறான் அவன். புரியுது சொல்றது? ஆமா, ஐடியில் வந்து கேட்க மாட்டாங்க, ஏங்க நீங்கள் வந்து உங்கள் பொண்டாட்டிக்கே கடை, ஏங்க என்னங்க உங்கள் பொண்டாட்டிக்கே கடை கொடுத்து போடுறீங்க, அது அவங்க வேலை கிடையாது. டாக்குமெண்ட் கிளியரா இருக்கா, ஓகே ரைட், அவ்வளவுதான். சரி, இப்ப சங்கீதா அவர்கள் வந்து அதெல்லாம் எனக்கு இந்த கடன் கொடுக்கல இருங்க, அவங்க வந்து பேசுறாங்கன்னா சார் அவங்க பேசினா ஒன்றும் சார், ஆல்ரெடி அவங்களுக்கே தெரியும் சார். இதெல்லாம்
அவங்களுக்கே தெரியும். இது மாதிரி வேலை இதெல்லாம் எல்லாம் ஐடி இடியை ஏமாத்துறதுக்காக இதெல்லாம் முன்கூட்டியே இந்த டாக்குமெண்ட்லாம் போட்டிருப்பானுங்க. அதை கொண்டு வந்து போடுறான். நான் என் பொருடி கடன் கொடுத்த மாதிரி பல குடும்பங்கள்ல வந்து டேக்ஸ் கட்டி ஆகணும்ல அந்த அமௌண்ட்டுக்கு. அப்ப அவங்க கட்டி ஆகணும்ல சார். எல்லாமே அதெல்லாம் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கோம் சார். நான் தான் சொல்றேனே, அதெல்லாம் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் இது போன்ற நபர்கள், விஜய் மட்டுமே கிடையாது, விஜய் போன்ற நபர்கள் இந்த அரசாங்கத்தை ஏமாத்துறவன், வரி ஏய்ப்பு பண்றவன் சார். கோர்ட்டை காரி துப்பிச்சு 1.5 கோடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாக்கி வச்சிருக்காங்க. ரீல் ஹீரோ மட்டும் இருக்காதீங்க, ரியல் ஹீரோவா இருங்க அப்படிலாம் வந்து கோர்ட். அப்ப ஏன் கோர்ட் இவ்வளவும் பண்ணியும் அந்த கோர்ட் காரி துப்புது? அது அந்த அந்த இதுவை எடுக்கணும்னு சொல்லி மேல சொல்றேன். அதுக்கு போன அது ஆமா, அதுக்கும் போய் என்னாச்சு? அதுவும் பவுன்ஸ் ஆகி தான் வந்தது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கணக்கு காட்டுறான். பொண்டாட்டிக்கும் அம்மாவுக்கும் கடன் கொடுத்துருக்காரம்மா. ஆனா வரி பாக்கி இருக்குதாம்மா. எவ்வளோ? 4 கோடி. என்ன இது? 3.5 கோடி கடன் கொடுத்துருக்கிறாரு. அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாரும் கடன் கொடுத்துருக்காரு. இப்போ நான் கேட்குறேன், இவங்களுக்கெல்லாம் கடன் கொடுத்த நீ அப்புறம் நான் உச்சத்தை விட்டு வந்தேன்னு எப்படி சொல்ற? உச்சத்தை விட்டு வந்தேன், மிச்சத்தை விட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அதான் கேட்குறேன். என்ன அப்போ நீ உச்சத்தை விட்டு வந்தாக்கா நீ என்ன செஞ்சிடும்? கடன்லாம் கிடைக்காது, இனாமெல்லாம் நீ கொடுத்துடும். எவ்வளோ கட்டாலும் பொண்டாட்டி தானே கேட்குறாங்க. அவ பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கே நீ கடன் கொடுக்குற நீ, இது பொண்டாட்டி பிள்ளைங்களே கடன் கொடுக்குற நீ, அப்போ எங்களை நீ எப்படி நடத்துவ? நான் கேட்குறேன். எல்லாருக்கும் கடன் கொடுத்துருவாரு. அதான் சொல்றேன். சரி, புஷியானதுக்கு நீ பார்த்தீங்கன்னா ஒரு காலம் நக்கிறதுக்கு 3 கோடி கொடுப்பியா? புஷியானதோட வேலை என்ன? டெய்லியும் காலம் நக்கணும். இப்போ தானே சார் வந்தாரு, அது எப்படி ஒரு கணக்கு? எப்படின்னா இருக்கட்டும் சார், 20 வருஷமா இருக்கிறான் சார். அவன் வேலை என்ன? உன் காலம் நக்கிறது தான் அவன் வேலையை. புரிய சொல்றது. மாமா வேலை பார்க்கறது ஜெகதீஷ், சரிங்களா? அவன் பேர் அந்த கணக்கு வரல, அவன் மேலே எதுவும் போடல போல இருக்கு. புஷியானது மேலே வந்து 3 கோடி எதுக்குன்னு கேட்குறேன் நான். இவன் புரியுதுங்களா? இவன் முழுக்க முழுக்க ஒரு வேடதாரி, மக்களை ஏமாத்துறதுக்கு சீன் போடுறான். சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நமக்கு தெரிஞ்சு இப்போ ஆஸ்திரேலியா துபாய்ன்றது வருது. இப்போ இன்னொரு எந்தெந்த நாட்டில் என்ன சொத்து வாங்கி போகிறது அதுதான் சொல்கிறேன் சார். துபாய் ஆல்ரெடி துபாயில் இருக்குன்னு எனக்கே கூட வந்து சில தகவல் சொல்கிறாங்க. ஆதாரம் இல்லாமல் நம்ம ஆனால் இருக்கு ஆனால் வெளியில் வர. நான் என்ன கேட்குறேன்னா, ஒன்றும் சொத்து சேர்க்கறது இருந்தால் ஒரு பரம்பரையாக சேர்க்குப்பாங்க, அடுத்த நம்ம தலைமுறைகள் அனுபவிக்கிட்டு. இவர் பொண்டாட்டியும் இல்லை, குழந்தைங்களும் இல்லை. யார் சொத்து சேர்த்து? ஒரு நடிகையோட சுற்றுறாருல, அவங்களோட சேர்ந்து ட்ரை பண்ணலாம். இருக்க ஐவிஎஃப், இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் சயின்ஸ்லாம் இருக்கு. என்ன யாருக்கு சொத்து சேர்க்குறான்னு கேட்குறேன். இப்போ அதுதான் சார் நீ கேட்குறதா சொல்கிறேன் சார். நான் திருப்பி கேட்குறீங்க. ஒரு நடிகரை சுற்றுறாருல, சரி, அந்த நடிகை சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐவிஎஃப்ல கூட ஒரு சயின்ஸ் டெக்னாலஜி பயன்படுத்தி அவர் பிள்ளையை பத்துக்கலாம்ல. என்ன சார் நீங்க சதுரங்க வேட்டி நடராஜ் மாதிரி சொல்றீங்க சார்? அப்படிதான் சார். லைன்ல நிக்கிறதுக்கு காசு வேணாமா? விஐபி கியூல போறதுக்கு காசு வேணாமா? அதுதான் சார் சொல்றேன். அந்த மாதிரி சொல்றீங்க. இப்போ நான் சொல்ற மாதிரி இருக்கிற சொத்துக்கள் வந்து ஒரு ஜேசன் சஞ்சய்க்கு ஒரு தம்பி கூட ரெடி பண்ணலாம். ஒரு சித்தியை ரெடி பண்ணும்போது ஒரு தம்பியை ரெடி பண்ண முடியாதா சார்? நீங்களே சொல்லுங்க. ஒரு சித்தியை ரெடி பண்ணும்போது ஒரு தம்பியை ரெடி பண்ண முடியாதா? சொல்லுங்க. அப்போட அவர் சொத்து எழுதி வைக்கணும்ல, வைப்பாரா சார்? அதான் சார், அது அப்புறம் சார். அது வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது அந்த பிரச்சனை வரும். பிரைம் மினிஸ்டரே போயிட்டீங்க. ஆமா, சீஃப் மினிஸ்டர் ஆகும்போது பிரச்சனை, பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது அந்த பிரச்சனை வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப வேற ஆமா, அவங்க வந்து சண்டை போடுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இவருக்கு இன்னொரு ஒரு நடிகையோட தொடர்பு இருக்கு, இல்லை அப்படி சொல்ல மாட்டாங்க. ஒரு பெண் அரசியல்வாதியோட இவருக்கு தொடர்பு இருக்கு. ஏன்னா இப்போ இவர் நடிப்பட விட்டுறாருல, ஒரு வந்து அப்படி சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டால், ஒரு இந்த முதலமைச்சருக்கு வந்து என் கணவரும் எனது இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சரான வந்து விஜய் அவர்களுக்கு இன்னொரு அரசியல் தலைவர், பெண் தலைவரோட தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இந்த நடிகை அன்னைக்கு போவாங்க. புரிய சொல்றது. அப்போ அவங்களுக்கு தனியாக ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு, நாட்டில் தலைவன் அப்படி இருக்கலாம் சார், என்ன சார் செய்ய முடியும்? ஒரே இதுதான் கேட்குது. நாட்டில் தலைவன் வரவனா இந்த இது தாக்கல் பண்ணார், உங்களுக்கு தெரியும், நாமினேஷன் தாக்கல் பண்ணாரு. பெரம்பூர்ல வயது 52, திருச்சி கிழக்குல வயது 51. கவனிச்சிருக்கீங்க? முதல்ல ஒரு சில அதுவே வந்து 1008 கேஸ் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஒரு மதுரையில ஒரு கேஸ் மேல போட்டிருக்காங்க. கரெக்ட் சார். இது எதனால இந்த குழப்பம் ஏற்படும் சொல்லுங்க பார்க்கலாம். எதனால இந்த குழப்பம் எதனால ஏற்படுது நீங்க சொல்லுங்க. டிராவல் பண்ண கிடையாது. இதெல்லாம் அவங்க அப்பா அம்மா கிட்ட ஏற்படக்கூடிய கோளாறுகள். சில நேரங்களில் இந்த வயசுகளை மாற்றி சொல்லுவாங்க சார். கல்யாணம் பொண்ணு பார்க்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா வயசு கம்மியா சொல்லுவாங்க. அது ஓகே சார். இதுல குறைச்சி அதெல்லாம் இப்போ இல்ல சார். இப்போ பொண்ணு பார்க்குற வயசு அதிகமாச்சு, வயசு கம்மி பண்ணி பல பேர்கிட்ட வந்து ஆதார் கார்டுல ஒரு வயசு இருக்கு, ஸ்கூல் சர்டிஃபிகேட்ல ஒரு வயசு, அது தெரியும். நான் சொல்ல பாருங்க. ஆனா அது மாசம் தான் சார் டிஃபரெண்ட் வரும் சார். கரெக்ட் தான் சார். வருஷமே டிஃபரெண்ட் வருங்க. ஒவ்வொரு வந்து ஆதார் கார்டில் ஒரு வயசு இருக்கும், ரேஷன் கார்டில் ஒரு வயசு இருக்கும். இதில் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வயசுகள் வித்தியாசம் வரும்.
அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க சரி, அது right. நாமினே இப்போ இருங்க நீங்க நாமினேட் சமூகத்துக்கு நாமினேஷன் பெரம்பூர்லயே ஒரே தான் கொடுத்து Correct போறீங்க, sir, நீங்க திருச்சிக்குள்ள ஒரே டாக்குமெண்ட் கொடுத்து கரெக்ட் போறீங்க. சார். நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது கரெக்டாக பார்த்துருக்கணும். புரியுதா சொல்றது? இது எதுவுமே அவனுக்கு தெரியாது சார். எல்லாமே எஸ்ஏசி தான், எல்லாமே வந்து புஷியானந்த் தான். எதுவுமே அவனுக்கு தெரியாது. எந்த டாக்குமெண்ட் அவன்கிட்ட என்ன எங்கே இருக்குது கூட தெரியாது. எல்லாமே வந்து இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. அப்ப என்னதான் பண்ணுவாருன்றீங்க? ஏன்னா ஒன்றும் பண்ண போறாரு. சாயந்தரமானா சரக்கு அடிச்சு படுத்துருவாரு. ஷூட்டிங் கட்டினா அந்த ஷெடியூல் வந்துச்சுனாக்கா சொன்னாங்கன்னா போவார். அந்த ஷூட்டிங்கில் போயிட்டு கையை காலை ஆடிட்டு வந்துடுவாரு. அங்கே என்ன போய் தத்துரமா அப்படியே கதிரி நடிக்க போறாரா, இல்லை சிவாஜி மாதிரி நடிக்க போறாரா சொல்லுங்க? ஒன்றும் கிடையாது. அங்கே போய் என்ன பண்ண போறாரு புரியுங்களா? 6 மணிக்கு சரக்கு அடிச்சு படுத்துக்கணும், அவ்வளோதான். வேற ஒன்றும் தெரியாது. புள்ள எங்கே பாடிச்சு. இப்போ நீங்கள் வந்துட்டீங்கன்னா, இப்போ இனிமேல் ஆஃபீஸ் வந்துட்டீங்க, குழந்தை பையன் ஸ்கூலுக்கு போனா, பொண்ணு ஸ்கூல் போனா கால் பண்ணி கேட்போம், வீட்டில் சாப்பிட்டீங்களா எல்லாம் கேட்பீங்க. சராசரியாக எல்லாம் கொடுமா. அவனுக்கு அதெல்லாம் கிடையாது. புரியுதா சொல்றது? நான் மட்டும் வாழ்க்கை சார். காலையில எழுந்து எவன் ஒரு மனுஷன் முதல் தோல்வி எங்க ஆரம்பிக்குது? அவன் கரெக்டா அந்த பிக்ஸ்டா அந்த 6 மணினா 6 மணி எழுந்துக்கணும், 5 மணினா 5 மணிக்கு எழுதணும், 4 மணினா 4 மணிக்கு, இல்லை 7 மணினா 8 மணிக்கு ஒருத்தன் வந்து தூக்கத்தில் எழுந்தான்னு சொல்றான், இல்லை 9 மணிக்கு எழுதுனா அவன் வாழ்க்கையில வந்து தோல்வி அடைஞ்சான் சொல்லுவான். என்னன்னு கேட்டா, நான் நைட்லாம் பிடுங்கிட்டேன், கத்த கட்டினேன் அப்படின்னு சொல்லுவான். நீ நைட்டு எத்தனை மணி வரைக்கும் பிடுங்கினாலும் கத்த கட்டினாலும் காலையில் நீ 6 மணிக்கு நீ எழுந்தாதான் நீ மனுஷன். இல்லையா கொஞ்சம் போனஸ் டைம் நீங்கள் எடுத்துக்க 7 மணிக்கு. ஆனால் 8 மணிக்கு 9 மணிக்கு 10 மணிக்கெலாம் ஒருத்தன் தூங்கி எழுதுக்கிறான்னா முடிஞ்சிச்சு. ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பகல் நேரத்தில் எம்ஜிஆர் பாட்டு. ஆமாம் சார், பகல் நேரத்தில் பகல் நேரத்தில் கால் பங்கு ஒருத்தன் தூங்குறான்னு சொன்னால், பகல் நேரத்தில் 6 மணிலேருந்து நீங்கள் அந்த ஒரு 9 மணி 10 மணி வரைக்கும் நீங்கள் தூங்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வாழ்க்கையில் வேஸ்ட்டு. யாராக இருந்தாலும் சொல்லுவேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிலாம் கிடையாது. அவன் எழுந்துக்கிறதே 9 மணி 10 மணி தான். ஏன்னா நைட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக போதை, எல்லாருக்கும் தெரியும். அவனே இது வரைக்கும் மறுத்துருக்கானா? போதையை ஒழிப்பன்னு பேசினுக்கிறான். அதான் இதில் எடுத்துகிட்டு போனான். போதையை ஒழிப்பன்னு பேசுகிறானே. அங்கே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரக்கு மாடிச்சு கையில், ஆதரவு கையில் சொல்லணுமா இல்லையா? அவன் கையில் சரக்கு பாட்டில், அதை கூட மறந்துட்டு என்ன பேசுகிறானுங்கன்னா, இது குவார்டர் பாட்டிலா? அப்போ திமுககாரன் தான் வீசியிருப்போம். யார்? அந்த பெரும் புலவர் சார். அதுதான் சார், விலை வந்து இருக்கட்டும், விலை கம்மியாக இருக்கட்டும், பாட்டில் மொத்தம் ஃபுல் பாட்டில்னா அது வந்து டிவிகே, குவார்டர் பாட்டில்னா டிஎம்கே. அவங்க சொல்கிற வசனம் பாருங்களேன். குவார்டர் பாட்டில்னா அப்போ அது டிஎம்கேக்காரங்க வீசுறது தான், ஃபுல் பாட்டில்னா எங்காலுக்கு வீசுறது. நேரா பேச்சு. அது என்ன சார் கணக்கு? அதுதான் எனக்கு புரியல. நடுவில் ஆஃப்னா வாட்டர் பாட்டில், அதுதான் ஆஃப் பாட்டுனா எப்படி இருக்கானுங்க பாருங்க. எதுவுமே அனுப்பலாம் நாம் தமிழ் கட்சி நடத்த முடியுமாப்பா? அதுதான் சொல்றேன். பாட்டில் வீசாம அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைதியா ஒரு ஒழுக்கமா நடக்குதுன்னா அது வந்து நாம் தமிழ் அப்படி எடுத்துக்கலாம். ஆமா அப்படி எடுத்துக்கலாம். ஆமா, பாட்டிலுக்கு அங்க இடம் கிடையாது. பாட்டினா அடி விழும். இது அடிக்கிறது யாரு? அவங்க தலைவர் தான் அடிப்பாரு, சீமா தான் அடிப்பாரு. இது அந்த அதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. நீ தண்ணி அடிக்கணும், அதுக்கப்புறம் ஒன்று அடிக்கணும். அங்கே அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த டிசிப்ளின் அங்கே இருக்கு. இது எவனும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நாம் தமிழ் கூட்டத்தில் போய் நம்ம வந்து சரக்கு அடிச்சுட்டு போய் உட்காரலாம், சரக்கு அடிக்கலாம். தெரிஞ்சு பல கட்சிகள் வந்து காசு கொடுத்து கூட்டு மாதிரிலாம் கூட்டத்தில் பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் கட்சி இந்த மாதிரி வந்ததே கிடையாது. பாருங்க சார், இங்கே ஆரம்பிச்சிங்க. நீ கேட்ட கரெக்டான கேள்வி, சரியான கேள்வி. பாருங்க, இந்த நாள் ஆரம்பிச்சிங்க கரெக்டாக. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 12-13 நாள் கரெக்டாக. இந்த மாதம் 10ஆம் தேதியிலேருந்து நீங்கள் பாருங்கள், பண பட்டுவாரா நடக்க ஆரம்பிச்சிடும். அடுத்த 13 நாளும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பணம் மழை. எப்படி ரூட்டில் பணம் போய் சேரணுமோ அப்படி தான் அந்த கேண்டிடேட்டை போய் சேரும். இவனும் கொடுக்க தான் போகிறானுங்க. டிவிக்கேலையும் கொடுக்கறதுக்கான அந்த வேலை. ஒவ்வொருத்தரும் தான் தலை காஞ்சி ஒருத்தன் சுற்றி நிற்கிறான் பைத்தியம் போல. எங்க திருத்தணியில் மற்ற அவன் பைத்தியம் ஆயிடுச்சு. அப்படியே அவனை திருத்தணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி, ஜிஹெச்ல அட்மிட் பண்ணி சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கேட்பாங்க கொண்டு வந்து சாப்பிட்றதுக்கிட்டே போய் டீ சாப்பிடலான்னு கேட்குறேன். இந்த இடத்துல நாம் தமிழர் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வைராக்கியமா நிற்கிறாங்கல்ல, அதுக்கே உள்ள ஒரு ஓட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் விழக்கூடிய ஓட்டு அத்தனையுமே மானமுள்ள தமிழுடைய ஓட்டா இருக்கும். அது நிஜமா மானமுள்ள ஓட்டா இருக்கும். ஏன்னா இந்த நிமிஷம் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு கேண்டிடேட் வந்து இந்த மாதிரி ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க. என்னன்னாக்கா திராவிட கட்சிகள் மாதிரி நாமளும் வந்து காசு கொடுப்போன்ற அந்த ஒரே 234 கேண்டிடேட்ல ஒரே ஒரு கேண்டிடேட் காட்ட முடியாது. அது மாதிரி யாரும் கிடையாது. அதனால வந்துன்னா இப்போ நீங்க பாக்குறீங்க இதுல இருக்கிறாங்க காசு கொடுக்க முடியாத வெறும் விஜய் முகத்தை காமிச்சே ஓட்டு வாங்கலான்னு சில பேர் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க தான் இப்ப பாருங்க திருத்தணியில் என்ன நடக்குது.
ஒன்றும் சொல்லியா என்னடா ஏன்டா தனியாக விட்டீங்க அனாதியான்னு சொல்லி கேட்டால் இந்த ஜோக்கை சொல்லி முடிச்சிடலாம். அதை சொல்கிறான் அவங்க நிர்வாகிக்கு சொல்கிறான், டிவிக்கு நிர்வாகி சொல்கிறான், அவர் வந்துங்க யாரெல்லாம் நடந்தே வாங்க ஓட்டு கேட்கலாம், இல்லைன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு வாங்க, நீங்கள் பைக்கெலாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு பெட்ரோல் போகிறதுக்குலாம் எங்கிட்ட காசு கிடையாது. எது பெட்ரோல் போடுறதுக்கு காசு? பெட்ரோல் ஆமாம் பெட்ரோல் போடுவேன், நடந்து வாங்க, இல்லைன்னா சைக்கிள் வந்தால் போதும், 15 பேர் வந்தால் போதும். அதே ரொம்ப 15 கும்பல். பேர். அது அவன் சார், அவன் வந்து நல்லா புரிஞ்சுங்க, அவனே ஒரு மென்டல். யாரு அந்த கேண்டிடேட்டே ஒரு மென்டல். என்ன சொன்னான் தெரியுமா உங்களுக்கு? என்ன சொன்னான் தெரியுமா? அம்பேத்கரை கண்டுபிடிச்சதே எங்க தலைவர் தான் சொன்னாங்க. உலகம் ஃபுல்லா அவனுக்கு அம்பேத்கருடைய ஆவி அவனை சுவட்டி அடிக்க பாருங்க திருத்தணியில. இது பைத்தியமும் ஆகிட்டான். எவ்வளோ பெரிய ஒரு மேதையை போயிட்டு என்ன சொல்றான், எங்க தலைவர் தான் அம்பேத்கர் சொன்ன பிறகுதான் உலகத்துக்கு அம்பேத்கர் யாரும் தெரிஞ்சதுன்னு சொல்றான் சார். அது எவ்வளோ பெரிய பாவம் அது. அவன் பாருங்க, நீங்க வேணா பாருங்க, அங்க திருத்தணியில அவன் சட்டையை கிழிச்சு அனுப்புவாங்க பாருங்க. ஏன் சொல்லுங்க, ஏன் சொல்லுங்க? இவன் சொன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை, யாராவது ஒருத்தர் கண்டிப்பா அங்க இருப்பாங்க. இது என்ன சொன்னேன், அம்பேத்கர் உங்க தலைவர் சொல்றது அம்பேத்கர் உலகத்துக்கே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி சார், நான் என்ன கேட்கறேன்னா, பட்டினி பாக்கத்துல வீடியோ வாங்கினா மேலேயே அவங்க நீங்க தான் கேமரா பின்னாடியே ஓடுறீங்கல்ல, தங்கி நிற்கிறேன்றாங்க. அதே நடிகை கல்யாணத்துக்கு போனாலும் கூடவே போறேன்றாங்க. வெளிநாட்டுல இடம் வாங்க கூட அவங்களும் கூடவே வாங்குறாங்க. என்ன சார்? அதுதான் சார் ஊரறிஞ்ச விஷயம் ஆயிடுச்சு சார். அவனே அவன் இன்னும் சொல்லலை வெளிப்படையா, இன்னும் தாலி கட்ட சட்டப்படி. அதுதான் இல்லை சார், இப்போ சட்டப்படி வந்து தாலி கட்டல. அவன் என்னைக்கு வந்து சங்கீதா வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்த உடனே, வழக்கு தாக்கல் பண்ண உடனே, ஆமா என்னடி அப்படின்னு கேட்கறது அர்த்தம் தான் வந்து ஜோடியா போனது சார். அவனுக்கு தான் மானம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் மானம் இல்லை. இது இவன் வந்து இன்னொரு பெண்ணோட புருஷனாச்சே அப்படின்ற மான உணர்வு இருக்கணும். அதுவும் கிடையாது. சேர்ந்து தான் போனதை பார்த்தோம்ல நம்ம. அப்போ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம தான் இதை வந்து பேசுறதுக்கு தகுதி இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. காரணம் என்னன்னா, அவ வெளிப்படையா டிக்ளேர் பண்ணிட்டான், அவ்வளவுதான். ஆனா அதே இன்னைக்கு கடந்து தானே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்க விஜய் போட்டா கூட்டம் ஓடுது. இல்ல நான் என்ன தலைவனுக்குள்ள தகுதி தெரியவே தெரியாதா? இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த இவரை ஃபாலோ பண்றவங்க வந்தாலும் ஓடியாடுற இந்த கூட்டத்தை தெரியாது. நல்லா தெரியும் சார். இது எல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பெரிய தப்பு இல்லை, நார்மலைஸ் பண்றது தான் சார். இதெல்லாம் இது அரசியல் வந்ததுனால தப்பு. அரசியல் வந்ததுனால இப்ப எவ்வளவு பேர் பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்க? சாதாரண நல்ல ஒரு குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் கூட போய் நீங்க சொன்னீங்கன்னா இதெல்லாம் இன்னைக்கு சகஜங்க. இவர் அரசியல் வந்ததுனால இது சகஜமா அப்படிதான் வந்து மக்கள் கிட்ட என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இவங்க குடும்பத்துல நடந்தா அவங்க ஒத்துப்பாங்க. அதை தான் நான் கேட்கிறேன். அது கரெக்ட், அதுதான் நீங்க சொல்றது கரெக்ட். இது என்ன சொல்லணும்னா, நம்ம குடும்பத்துல இப்படி கிடையாதுங்க, ஆனா இன்னைக்கு ஊர் உலகத்துல அப்படிதாங்க இருக்கு. அவன் அப்படி இருக்கலாம், இவன் இப்படி இருக்கலாம், அவன் அப்படி இருக்கான்னு சொல்லி ஒரு நார்மலைஸ் பண்ணக்கூடியது. ஆனால் அதனால தான் சொல்றேன், இவன் ஆபத்தானவன், இவன் நாளைக்கு முதலமைச்சர்னா இதை வந்து ஒரு என்ன சொல்ற சட்ட உரிமையாக்கிடுவான். என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் வேணாலும் யார் கூட போகலாம். ஏன் பல ரெட் லைட் ஏரியா கூட ஓப்பன் பண்ணிடுவான். ஆட்சிக்கு ஆமா, காமத்திபுரம் இருக்குல்ல, அங்க ஆட்சிக்கு வந்தா ஒரு குறிப்பிட்ட பகுதியை என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, இந்த பகுதி வந்து இதுக்காக ஒதுக்கப்பட்டது. அப்பவும் இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா? இதெல்லாம் சகஜம். அதுதான் இப்ப பாக்குறீங்கல்ல நீங்க. இல்ல இப்ப சரி, இதுக்கே இவ்வளவு பேசுறாங்க. இப்ப நாளைக்கு ஒரு ஆட்சிக்கு வந்து இது மாதிரி சொல்ற மாதிரி நடந்துட்டு அப்ப என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க? ஒண்ணுமே கிடையாது சார். அதுதான் நான் சொல்றேன். அதனால தான் நான் சொல்றேன், இப்போ இப்படி எடுத்துங்க, இதுதான் கரெக்டான உதாரணம். என்னன்னா, நாடு விடுதலை அடையும் போது அத்தனை பேருமா சார் வந்து சுதந்திர வேட்கையோட வந்து கொடி எடுத்துட்டு போனாங்க? கிடையாது. நாடு விடுதலைக்காக வந்து வெள்ளைக்காரன்ட்ட போராடும் போது ஒரு 20% தான் அந்த போராட்டத்தில் கலந்து. ஏன் இப்போ தியாகி பென்ஷன் வாங்குறாங்க சில பேர், அவங்க மனைவி கூட வாங்குறாங்க இல்லையா, அவங்க குடும்பத்தில் வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி தியாகி பென்ஷன் கொடுக்குறாங்க, எப்படி பட்டியல் எடுத்தாங்க? போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க. அந்த காலத்தில் வந்து உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாருமே வந்து வயதான 90 வயசு உள்ள அத்தனை பேருமே தியாகி பென்ஷன் வாங்குறாங்களா சார்? கிடையாது. அன்னைக்கு தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இளம் வாலிபராக வந்து போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க தான் இன்னைக்கு வாங்கக்கூடிய தியாகி பென்ஷன் வாங்கக்கூடிய பலரும் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இதுவும் கூட வந்து ஒரு வகையான ஒரு சுதந்திர போராட்டம் தான். இன்னைக்கு நாமெல்லாம் வந்து எதிர்க்கிறோம், ஏன்னா ஒரு தவறான விஷயம். ஆனால் அன்னைக்கு வந்து ஒரு 70% ஏற்றுக்கிட்டான். 70% ஏற்றுக்கிட்டானா என்ன, யாரோ ஆனா ராம ஆண்டானா ராவண ஆண்டான எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு பாட்டு இருக்குல்ல, தலைவர் பாட்டு, அந்த மாதிரி தான் இருந்தானுங்க. ஒரு 25% களத்தில் இறங்கி போராடினா, இது வந்து நம்ம தேசம், இது பிரிட்டிஷ்கார் நம்மளை வந்து அடிமைப்படுத்தலாம்னு சொல்லி அந்த மாதிரி தான். இப்போ என்னாச்சுன்னா, பல பேர் வந்து ஓப்பனாக வெளிப்படையாக சொல்கிறேன், பல பேர் என்னன்னா, அவன் வரானா அவனுக்கு ஓட்டு போடு, இவன் வரானா இவனுக்கும் ஓட்டு போடு, அவர் ஆள்றாரா அவருக்கு ஓட்டு போடு, குண்டா கொடுக்குறானா ஓட்டு போடு,
டெக்ஸா கொடுக்குறான்னா ஓட்டு போடு, டிவி கொடுக்குறான்னா ஓட்டு போடு, இப்படி அது அந்த தைரியம் இருக்கு. நேற்றுக்கு ஒரு தகவல் வருது, வில்லிவாக்கத்தில் பெரிய லிஸ்ட் எடுத்திருக்காங்க. ஆதவர்ஜுனா தான் நிற்க வந்து அங்கே கேண்டிடேட் டிவிக்கில். சரிப்பா, டிஎம்கேல பணம் கொடுக்குறான், ஏடிஎம்கேல பணம் கொடுங்க. நீங்கள் யோக்கியர் தானே, நீங்கள் உங்களால் வந்து நாம் தமிழ் மாதிரி வந்து உறுதியாக நிற்க முடியுதா? நேற்றுக்கு லிஸ்ட் எடுத்துட்டாங்க. இது எப்படி வந்து தொகையை பட்டுவாடா பண்ணுறதுக்குன்னு சொல்லி மூளையை போட்டு கசக்கினுறானுங்க. லிஸ்ட் எடுத்துட்டானுங்கண்ணா. அவரது விடுதலை செய்தி கொண்டு போகுது. அதுதான் சார், அது சார் அவன் பழக்க தோஷம் சார். இப்போ புரியுதுங்களா? இவனுங்கெல்லாம் வியாதி மாதிரி. ஏன்னா ஒரு கட்சி ஒரு கொள்கைனா இப்போ நம்ம வாயில வருமா சார்? பிரச்சாரத்துக்கு இது வரைக்கும் நம்ம போனதே கிடையாது. இந்த கட்சிக்கு ஓட்டு போட அந்த ஓட்டு. ஆனால் நம்ம போனோம்னா கூட நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா வந்து கரெக்டாக நம்ம மைண்டில் நிற்கும். இவங்க போன வருஷம் ஒரு கட்சிக்கு, இந்த வருஷம் ஒரு கட்சியில் இருந்தாலும் இப்போ நம்ம சொல்லாமல் என்ன பண்ணுவோம்? அதுவும் இல்லாமல் 16 தொகுதியில் 13 தொகுதி திமுக வெற்றி பெறும்னு வேறு சொல்கிறாரு. அதுதான் சொல்கிறேன் சார். இவங்க வந்து என்னன்னா ஒரு மேடையில் வந்த உடனே இதுதான் பேசணும், ஒரு நிதானம் தான். இப்போ கலைஞர் பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. ஸ்டாலின் பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த அந்த இடத்துல கொஞ்சம் நிதானத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க. நிதானத்தை ஏன்னா இவங்களுக்கு வந்து நீங்கள் சொன்னால் கூட மாறாது. ஏன்னா காலம் முழுவதும் உதயசூரியன் சொல்லியே பழக்கப்பட்டவங்க. ஸ்டாலின் எப்படி மாறும்? இப்போ எடப்பாடி நீங்கள் எடுத்தீங்கன்னா உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொல்லுங்கள்? ரெட்டலை சொல்லியே பழக்கப்பட்டவங்க. இப்போ இவருக்குலாம் எவ்வளோ கடுமையான சோதனையாக இருக்கும். யாருக்கு? ஓபிஎஸ்க்குலாம். நீங்களே சொல்லுங்கள். இப்போ ஓபிஎஸ் ஓட்டு கேட்டு போகிறாருல, அவருக்கு என்ன சோதனையாக இருக்குன்னு நீங்கள் தப்பி நம்ம வாயிலேருந்து ரெட்டையிலேருந்து வந்துடக்கூடாது. இது உதயசூரியன் சொல்லி பழகணும். ஏன்னா தவிர்க்க முடியாமல் ஒரு இடத்துல வந்துடும். போயிட்டு இப்படி காட்டிடுவாங்க இது. ஏன்னா இவங்க காலங்காலமாக ஊறிட்டு இருக்கிறாங்க. அதில் உதயசூரியன் சின்னத்தில் வந்து வாக்களிக்கன்னு சொல்லி கேட்டாருன்னு அதை கேட்டு தான் ஆகணும். ஆனால் அது கேட்க ரெட்டலை சின்னத்துக்கு 2 பேரில் காமிச்சிடுவாங்க. வழக்கமாக காட்டுற மாதிரி காட்டிட்டாங்க. இவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார், இவன் பச்சோந்தின்னு ஊருக்கே தெரியும். ஆதவர்ஜுனா பச்சோந்தி. அவன் பேசுறது செய்கிறது எல்லாம் நீங்கள் பாருங்கள். பாட்டை தூக்கி அடித்தாங்க, அதுக்கு எவ்வளோ சீன் ஓட்டுறானுங்க. எல்லாமே திமுகவில் இருந்து இவன் ட்ரெயின் ஆனவன். புரியுதா சொல்றது? அதனால் அவங்களோட ஒரு படி மேலே சிந்திக்கிறான். இது உண்மை. ஏன்னா அவன் பயிற்சி பற்றதே அங்கே தானே சார். பழமொழி சொல்லுவாங்க, திருடனா மாறனா நாமளும் அவனோட பெரிய திருடனா இருக்கணும். அதுதான் இப்போ அவன் பார்த்துக்கிறான்னு. ஓ, நீங்க இப்படிதான் பண்ணுவீங்க. நான் வந்து பழமொழிக்காக சொன்னேன். அந்த பாட்டில் ஏன்டா ரவுண்டா உடஞ்சிருக்கு? இது ஒரு 10 பாட்டில் 100 பாட்டில் கொடுத்தா கூட சவால் விடுறேன், நீங்க சவுத்துல அடிங்க, இதை தரையில போடுங்க, எப்படி பண்ணாலும் அந்த ரவுண்டா இருக்குது உடையாது சார். ஏதாவது ஒரு பக்கம் அது ஷார்ப்பா இருக்கும். இது ரவுண்டா உடஞ்சிருக்குன்னா இது ரெடி பண்ணது. இது பாட்டில் வீசணுன்றதுக்கே ரெடி பண்ணது. இன்னொரு மேட்டர் கேளுங்க. இப்போ இந்த கோ படத்துல அவங்களே பாம்பு வச்சு அந்த ஹீரோ பண்ண போறாங்க. அந்த மாதிரி அண்ணாமலை பண்ணாரா சார்? அண்ணாமலை அந்த உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓன்னு கூச்சல் போடாருங்கன்னா பிஜேபி ஆபீஸ்ல வந்து பாம்பு போட்டாங்க. நீங்க உங்களுக்கே தெரியும். அங்க அந்த வைத்தியநாதன் தெரு எப்படி காரணம், இந்த சைட்ல ஒரு போலீஸ் இருப்பாங்க, அந்த சைட்ல போலீஸ் இருப்பாங்க. சரிங்களா? அதுவும் கொண்டு வந்து வெளியில பெரிய என்னன்னா பிஜேபி ஆஃபீஸுக்கு முன்னாடி எது ஆஃபீஸுக்கு அந்த ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாசல்லையே வந்து ஒரு பூத் இருக்கும். இது எல்லாம் தாண்டின்னு போய் வந்து குண்டு போட்டாங்கன்னு சொல்கிறதுனா அது சீனு. சரி, குண்டு போட்டு யாருக்கும் சேதாரம் இல்லாத அளவுக்கு ஒரு இடத்துல ஒரு குண்டை போட்டு அது உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து பொங்கல் இதெல்லாம் வந்து பிஜேபியில் பல சம்பவம் நடந்திருக்கு. அவங்களே வந்து குண்டு வைப்பாங்க, அவங்களே எடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ இதெல்லாம் நல்லா தெரியும் சார். இது சீப் பாலிடிக்ஸ். இது வந்து தூக்கி அடிக்கிறது. இது வரைக்கும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட முகம் தெரியுமா சார் உங்களுக்கு? தெரியாது. தெரியும். வயசானவங்க தானே, டீனேஜோ இல்லை வந்து ஒரு மைனர் பொண்ணா கிடையாது, வயசானவங்க தானே. இது வரைக்கும் அவங்க முகத்தை பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் முகத்தை பார்க்கவே இல்லை. போய் எடுக்கிறவங்களாம் போட்டோ எடுக்கிறோம்னா வந்து பார்த்தீங்கன்னா அதோட எங்கே பட்டது, என்ன ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் போனாங்க, அது போனாங்க. இது எல்லாமே இவங்களுக்கு வந்து செட்டிங் சார் ஃபுல்லாகவே. இல்லை அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து அழ வர்ற மாதிரி குளத்தூர்லையும் பெரம்பூர்லையும் அழ வர்ற மாதிரி கிளீனாக நல்லா தெரியுது செட்டப். அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த சினிமா நடிக்கிற துணை நடிகை இது. இல்லை அதை எப்படி கரெக்டாக வந்து அதுக்குதான் ஜெகதீஷ் இருக்கிறது. ஜெகதீஷ் எதுக்கு இருக்கா நீங்கள் நினைக்கிறீங்க? இது போன்ற வேலைகள்லாம் செய்யறதுக்கும் விஜய்க்கு மாமா வேலை பார்க்கறது தானே அவன் இருக்கிறான் ஜெகதீஷ். வேற எதுக்கு இருக்கிறான் நீங்கள் நினைக்கிறீங்க? இது எல்லாம் செட் பண்ணி அதை மட்டும் க்ளோஸ் அப் ஆகிடும். இதுக்கு முன்னாடி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து இதெல்லாம் நடந்தது இதுக்கு முன்னாடி எங்கே நம்ம சேப்பாக்கத்தில் ஒரு கூட்டம் போடும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே மயங்கி விழுந்த மாதிரி அப்படியே இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். இதெல்லாம் என்ன, அதாவது என்ன சொல்லணும்னா, எவ்வளோ பெரிய தலைவருங்க, அவருக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. வெயிலையும் மழையிலையும் அது நாங்கள் சுட்டு இருக்கிற வெயிலில்
மயக்கம் வந்தால் கூட அப்படியே இருக்கிறாங்க. இப்படிலாம் சீன் ஓட்ட போய் தான் ஓவர் ஆக்ஷன் ஆகி பேக் ஃபயர் ஆயிடுச்சு. எங்கே கரூரில் அவங்க லேசாக செட் பண்ண போக இது நம்ம ரொம்ப லேட்டாக போக போக அந்த பிரம்மாண்டமாக அந்த கூட்டத்தை காட்டணும். இது வரைக்கும் வரலாறுலேயே உலகத்திலேயே இது மாதிரியான காட்சியை பார்க்கவே கூடாது, அப்படி நம்ம காட்டணும் சொல்லி தான் கேமரா சகிதமாக போயிட்டு அந்த பிரம்மாண்டத்தை அப்படியே எடுத்து ஜனநாயகங்களை போட்டி ஓட்டி நம்ம பெரிய தலைவரை நம்ம உலகத்திலே இப்படி ஒரு தலைவர் இல்லையான்னு காட்டணும்னு நினச்சானுங்க, வச்சுனானுங்க ஆப். அவங்களே ஆப்பில் ஏறி உட்காந்து தான் அது ஆஸ்திரேலியாலையோ இல்லை துபாயிலையோ அல்லது மலேசியாலேயோ இல்லை மற்ற எந்த நாடுகளாக இருந்தாலும் இப்போ வாங்க சைனாவில் வாங்கியிருக்காங்க சொல்ல பார்க்கலாம், அங்கே வாங்க முடியாதுங்க. அதுக்கு இல்லை சார், ஃபேன்ஸ் இல்லை, அந்த நாட்டில் சில சட்டத்திட்டங்கள் இவங்களுக்கு ஆப்படிக்கிற மாதிரி இருக்கும். புரியுங்களா சொல்கிறது? இங்கே பார்த்தீங்கன்னா இது போன்ற எங்கெல்லாம் நல்லா புரிஞ்சுங்க, சுற்றுலா நான் பொதுவாக சொல்கிறேன், குறிப்பிட்டு நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. எங்கெல்லாம் சுற்றுலாவை ஊக்குவிக்கக்கூடிய நாடுகள் இருக்கோ அங்கெல்லாம் செக்ஸ் ஃப்ரீ நாடாக இருக்கும் பெரும்பாலும். நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை எந்த நாட்டையும். எங்கெல்லாம் சுற்றுலா ஊக்குவிக்கிற நாடாக இருக்குதோ அங்கெல்லாம் செக்ஸ் ஃப்ரீ நாடாக இருக்கும். செக்ஸ் ஃப்ரீனா எப்படி வேணாலும் நடந்துக்கலாம், அந்த மாதிரி அங்கே கட்டுப்பாடுகள் இருக்காது. அது ஒரு சில நாடுகள் விதிவிலக்கு இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ இந்த போன்ற ஒரு கேளிக்கையை விரும்பக்கூடிய நடிகர்கள் என்ன செய்வாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வடகொரியாவில் போய் வாங்க சொல்லுங்கள், இது அங்கே இருக்கான் பாருங்க வடகொரியா அதிபர், ஆப்படிச்சு அனுப்பிச்சிடுவான். அப்போது இவங்க பார்த்தீங்கன்னா எந்த நாட்டெல்லாம் செக்ஸ் ஃப்ரீ இருக்கோ அங்கெல்லாம் வாங்குவாங்க. வடகொரியாவில் போய் ஒரு சொத்து இருக்குங்க, வாங்க வாங்கிக்கங்கன்னா அங்கே முதல்ல வாங்கவே முடியாதுன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். ஏன்னா அங்கே அவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்குது, அவ்வளோ எளிதாக போய் வந்துடும். ஆனால் சில நாடுகள் ஒரு வேட்டைக்காடு மாதிரி இருக்குது, யார் வேணால் வரலாம், யார் வேணால் போகலாம், அப்படி தான் இருக்குது. அந்த வகையில் அது இப்போ நீங்கள் துபாயை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது ஸ்ரீதேவியோட மரணம் அங்கே தான் நடந்துச்சு. பெரிய கிளாரிட்டி ஏதாவது இருக்கா? இன்றைக்கும் ஆளாளுக்கு ஒருத்தன் பேசி தான் இருக்கிறான், சரிங்களா? அதே மாதிரி இப்போ சில சவுதியில் இருக்கிற சில நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய பார்த்திங்கன்னா ஒரு குற்றங்கள்லாம் பார்த்திங்கன்னா எளிதாக பெரிய தண்டனையிலேருந்து தப்பிச்சுக்கலாம் சவுதியில் சில நாடுகள். ஆனால் அதே சவுதியில் சில நாடுகள் இருக்குது, இந்த நான் சொல்லக்கூடிய நாடுகள் கேட்டால் அந்த அரேபியன் எமிரேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் ஒரு சில நாட்டில் பார்த்தீங்கன்னா சாட்டையடி சவுக்கடி தூக்கு தண்டனை அதெல்லாம் இருக்க தான் செய்யுது, இன்னும் இருக்க தான் செய்யுது. அப்போது எங்கெல்லாம் இவங்களுக்கு ஒரு லிபரல் ஒரு சுதந்திரம் கிடைக்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவசின்ற அடிப்படையில் தான். இப்போ ஒரு நடிகையோடு சேர்ந்து, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நடிகையோடு சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு நாட்டில் சொத்து வாங்கினான்னா எதுக்கு வாங்குவான்? அவன் கூட போய் ஜாலியாக இருக்கிறது தான் வாங்குவான். ஸோ அதனால் இதுதான் இன்னைக்கு நாட்டு நடப்பு. அடுத்தடுத்து பல காமெடிகள் நடக்க போகுது. நீங்கள் தொடர்ந்து அரசியல் பேரவை தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்கள். இது நிறைய காமெடிகள் இருக்குது, தொடர்ந்து பேசுவோம் நம்ம. நன்றி, வணக்கம். நன்றி சார். ஏன்னா நான் சொல்லணும், நீங்களே சொல்லிட்டீங்க.